ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் நிறைய நீங்கள் செய்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் படிக்கின்ற மேசையில் நிறைய செய்து வைத்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். எப்போதுமே எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய செய்து பழக்கப்பட்டு அழகழகான கைவேல்களை செய்து வேண்டிய அளவு செய்து நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. அதுபோல் நாங்களும் டிபி கிட்ஸோடாக நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இல்லாத போல் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு கைவேலையை செய்யலாம். அதாவது ஒரு தாமரை இலைக்கு மேலே ஒரு தவளை எப்படி அமர்ந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ எனக்கு தேவையான கடதாசி பாருங்கள். இதோ A4 ஒரு கார்ட்போர்ட் இருந்தால் நல்லது, அல்லது பச்சை நிறத்திலான ஒரு கடதாசியை எடுத்து நாங்கள் இப்படி வட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இன்னொரு கடதாசியை எடுத்து இப்படியான ஒரு தவளை போன்ற அமைப்பை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் வரைந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இனி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இலகுவானதாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு வரைய தெரியும். நிச்சயமாக நீங்கள் நிறைய படித்திருப்பாங்க. டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக உங்களுக்கு சார் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு இப்படி அழகாக வரையலாங்கிறத. ஆகவே வரைந்து இப்படி வெட்டி எடுத்துக்கொடுங்க. இப்போ இது போல் எங்களுக்கு இன்னும் தேவையானது, அதாவது 10 சென்டிமீட்டர் நீளமான கடதாசியும் தேவை. அதுபோல் இதோ இந்த தாமரை இலையில் வந்து கோடுகள் வருந்தானே, அதையும் நாங்கள் செய்கிறதுக்காக இப்படி சின்ன சின்ன பட்டிகளை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போது இதோ இந்த தவளையினுடைய நாப்பகுதி வாய்ப்பகுதி செய்கிறதுக்காக இந்த சிவப்பு நிறத்துலையும் நாங்கள் இப்படி வெட்டி இருக்கிறோம். அதுபோல் கண்களையும் செய்கிறதுக்கு நாங்கள் மஞ்சள் நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் வெட்டி எடுத்து வைத்திருக்கிறோம். இதை பார்ப்போம். நாங்கள் இந்த தவளையை முதல்ல கண்ணை ஒட்டி கொள்ளலாம். இதோ பெரிய கண் இருக்கும் தவளைக்கு தானே. இப்படி நாங்கள் ஒட்டி எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த தவளையினுடைய வாய்ப்பகுதியை நாங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். மிக அவதானமாக இதோ கத்திரி எடுத்து இப்படி கொஞ்சம் நீவி விட்டா, இதோ இப்படி நீவி விட்டு ரோல் பண்ணி விட்டா பாருங்கள். அல்லது பேனா அல்லது பென்சிலை எடுத்து கூட நீங்கள் இதோ நான் செய்து காட்டுவது போல் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த பென்சிலோ பேனாவிலையோ இப்படி சுருட்டி எடுத்தும் நாங்கள் இந்த அதாவது இந்த பென்சிலோ அல்லது பேனாவாலேயோ இப்படி நாங்கள் சுருட்டி எடுத்தும் அதனுடைய நாப்பகுதியை செய்து கொள்ளலாம். இதோ இப்படி சுருளாக நாங்கள் செய்து கொள்ளலாம். அது பிறகு இதை நாங்கள் நடுவில் கம் பூசி இதோ இப்படி இதோ கீழ்ப்பக்கமாக ஓட்டிக்கொள்வோம். அப்போ தான் அழகாக இருக்கு. இதோ சரி. இப்போ இவரை நாங்கள் இந்த பக்கம் வைத்துட்டு இனி தாமரை இளமையில் இருக்கும் தானே, இப்படி தாமரை இலையை நாங்கள் அழகுபடுத்தலாம். தாமரை இலையினுடைய கோடுகள் போல. இதோ இப்படி ஒட்டி முடித்ததுக்கு பிறகு இந்த வெளிப்பக்கத்தில் இப்படி தெரியுதானே, இதை நாங்கள் இப்படி சரியாக இந்த தாமரை இலைக்கு சரியாக வர மாதிரி இதுகளை வெட்டி கொள்ளுவோம். இப்போ சரி. இனி நாங்கள் இன்னொரு பட்டி ரெண்டை வெட்டி நாங்கள் இதோ இப்படி செய்வோம். அதாவது ஒரு இப்போ நாங்கள் செய்கிறது வந்து பாயறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு தவளையை தானே செய்கிறோம். ஆகவே நாங்கள் இப்படி செய்து கொண்டா பிள்ளைகளுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இதோ
இந்த பகுதியையும் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்தையும் இப்படி ஒட்டி இதோ இப்படி மாறி மாறி நாங்கள் மடித்து இந்த 2 கடதாசியை எடுத்து இப்படி ஒரு பக்கமாக ஒட்டி அதன் பிறகு மீண்டும் நான் இப்போ செய்து காட்டுவது போல் மடித்துக்கொள்ளுங்க. இனி இறுதி பகுதி வந்தோடனே இப்படி எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இனி இதை எடுத்து இதையும் இப்படி ஒட்டிக்கொள்ளுவேன். அது பிறகு பாருங்கள், இதை ஒரு பகுதியை எடுத்து இதோ ஒரு பக்கத்துக்கு எடுத்து இப்படி ஒட்டிக்கொள்ளுவேன். இனி மேற்பக்கமும் இப்படி கம்ம பூசிக்கொண்டு இப்படி பாய்வது போல நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இதோ இந்த இடத்துல இங்கே பாருங்க. இதோ இந்த தவளைக்குட்டி பாயிறதுக்கு தயாரான நிலையில் இருக்க மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது தானே இப்படி செய்யும் போது. இதோ செய்து பாருங்கள் பிள்ளைகளே, இது போல் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்து பார்த்தா. இனி நாங்கள் இது மாதிரி இன்னும் கடதாசியை தயார் பண்ணிவிட்டு எங்களோடு தயாராகிருங்க. நாங்கள் நிறைய செய்யலாம். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுபோல் இந்த வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு அவசியம். நன்றி பிள்ளைகளே.